அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். நோவே ஓம் அப்புறம் உலகமே பீட்டரை பார்க்குறத மறந்துட்டாங்க. எம்ஜேவும் நெட்டும் சேர்ந்துருக்க பீட்டர் தன் காதலை தியாகம் செய்து தனிமையில் வாழ்ந்து வராரு. நகரில் ஸ்கார்பியன் மற்றும் நிஞ்சா குழுக்கள் தாக்குதலை தடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் டிஓடிசி அமைப்பிடம் ஒப்படைப்பதை அவனோட தினசரி வழக்கமாக மாறிட்டு வருது. டிஓடிசி தலைமையகத்தை நோக்கி வரும் ஒரு இராணுவ டேங்கரை நிறுத்தி ஸ்பைடர்மேன் முயலும்போது ஃப்ராங்க் குறுக்கிடுறான். குற்றவாளிகள் கொள்ள துடிக்கும் ஃப்ராங்கை தடுத்து அந்த டேங்கரை நிறுத்துகிறான் பீட்டர். ஆனால் அந்த டேங்கரை ஒட்டி வந்தனோ ஒரு முதிய பெண்மணி என்னும் அவரது உடலில் ஏதோ ஒரு சக்தி ஆக்கிரமித்து உள்ளது என்றும் தெரிய வருது. அந்த ஆவி உடனுக்குடன் மனிதர்களின் உடலுக்குள் மாறி மாறி புகும் ஜோன் என்ற பெண் என்பதும் அவள் டிஓடிசியில் உள்ள ஒரு ரகசிய பொருளை தேடுகிறார் என்பது வெளிச்சத்துக்கு வருது. எம்ஜேவிடம் ஒரு புதிய காதலன் இருப்பதை பார்த்து மனமடையும் பீட்டருக்கு திடீரென டிஎன்ஏ மாற்றங்கள் ஏற்படுது. அவனது கட்டுப்பாட்டை மீறி உடலிருந்து இயற்கை சிலந்தி வலைகள் வெளியாகின்றன. செவிப்புலன் மற்றும் உணர்ச்சிகள் பல மடங்கு அதிகரித்து அவனை நிலையை தடுக்க செய்கின்றன. கட்டுப்பாடு இல்லாத நிலையில் ஸ்கார்பியனுடன் மோதி ஒரு பெண் போலீஸ் அதிகாரியையும் காயப்படுத்துகிறான். இதற்கு தீர்வு காண ப்ரூஸ் பேனரை அதாவது ஹல்கை சந்தித்து ஆலோசனை பெறான். ஜான் எம்ஜே இலக்கு வைப்பதை தடுக்க பனிஷனின் உதவியுடன் எம்ஜே பாதுகாப்பாக மறைத்து வைக்கிறான். ஜானின் சக்தியை முடக்கும் இன்ஸ்பீட்டர் சாதனையை பீட்டருக்கு எம்ஜேவும் இணைந்து உருவாக்குகின்றனர். ஆனால் டிஓடிசி தலைமையகத்தில் ஜான் ஹல்கை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வர ஸ்பைடர்மேனுக்கு ஹல்கிற்கும் இடையே பயங்கரமான சண்டை நடக்குது. இறுதியாக தன் முகமடியை காட்டி நான் தான் பீட்டர்னு சொல்லி உணர்ச்சி பூங்க ஹல்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறான் பீட்டர். டிஓடிசி அமைப்பால் பரிசோதனை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட தன் சகோதரி சோராவிற்கு நீதி கேட்கவே ஜான் இருக்கிறான் என்பதை பீட்டர் அறிந்திருக்கிறான். கோபத்தில் ஜான் தன் சக்தியால் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள அனைவரையும் உறைந்து போக வைக்கிறான். ஆனால் பீட்டர் தன் தாயின் போதனைகளை ஜோனின் மனதிற்குள் உணர்த்தி அவளது கோபத்தை தணிக்கிறான். அப்போது தான் பனிஷர் ஜோனை நோக்கி சுட்ட துப்பாக்கிய குண்டை ஸ்பைடர்மேன் தன் உடம்புல வாங்கி ஜோனை காப்பாற்றி படுகாயமாடுறான். சிகிச்சை முடிந்து குணமடையும் பீட்டருக்கு நெட் தன் பழைய நட்பை ஸ்பெஷல் ஹேஷ்டேக் மூலம் அடையாளம் கண்டுபிடிக்கிறான். உருவாக்கிய ஸ்பர்ட்டி ட்ராக்கில் ஸ்பைடர்மேனோட இருப்பிடம் பூமியிலிருந்து மறைந்து விண்வெளியில் காட்டுவதுடன் ஸ்பைடர்மேன் மீண்டும் வருவான் என்ற அறிவிப்போடு படம் நிறைவடைது. நன்றி.